ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த பௌர்ணமி நாளில் உன் வராகி அம்மா உனக்கான தெய்வ வாக்கை கொடுப்பதற்காக ஓடி வந்து விட்டேன். அவ்வளவு சுலபமாக நான் யாரையும் தேடி போய் வாக்களிப்பதும் கிடையாது, வரம் கொடுப்பதும் கிடையாது. இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ மிகவும் பக்தியோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கி வரும்போது உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது எனது கடமையல்லவா? அதனால்தான் இப்போது உன்னை தேடி வந்து எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி அருள் செய்வதற்காக இந்த பௌர்ணமி நாளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என் செல்லமே. உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அங்கு அடிதடி நடக்கும். ஆனால் மிகவும் புத்திசாலியான புத்தியை பலமாய் கொண்டிருப்பவன் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் மேலும் மேலும் முன்னேற்றத்தை தானே அடைவான். அப்படிதான் நீயும் உடல் பலத்தை காட்டிலும் மனபலத்தோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ நினைத்ததை எப்படி உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் இருப்பேன்? நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உனக்கு நன்மையை கொடுக்கும் விதத்தில் உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கி தரப்போகிறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மிக பெரிய அளவில் அனுபவிக்கும்படி எல்லா நன்மைகளையும் உனக்கு கொடுத்து அருள் செய்வதற்காக வந்துவிட்டேன் என் செல்லமே. யாரோ உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து நித்தமும் கோபமும் கசப்புமாய் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு ஏன் உன் மனதை காயப்படுத்தி கொள்கிறாய்? யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். துரோகம் செய்தவரும் தவறு செய்தவர்களும் இப்படியே சந்தோஷமாகவா வாழ்ந்துவிடப் போகிறார்கள்? உன் மன அமைதியை நீயாகவே தொலைத்து கொள்ளாதே என் செல்லமே. யார் எதை செய்தாலும் அதை மறந்து மன்னித்து வர முயற்சி செய். உன் மனதில் எப்போது மகிழ்ச்சி என்பதுதான் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கஷ்டமோ துயரமோ கவலைகளோ உன் மனதில் தங்கவே கூடாது. உனக்கு துரோகம் செய்தவர்களின் மீது என் பார்வை விழுந்து விட்டது. தகுந்த நேரத்தில் என் பார்வையால் அவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ எதற்காகவும் யாருடைய செயலையும் நினைத்து மன சஞ்சலப்படாதே. என் அருளால் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் சரி செய்து இனிமேல் நீ நடக்கக்கூடிய நீ கடந்து போகக்கூடிய பாதை என்பது மலர்பாதையாக இருக்கும்படி பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எது நடக்க வேண்டும் என என்னையே நம்பி நீ வணங்கி கொண்டிருந்தாயோ, அது உனக்கு கிடைக்காமல் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்ததோ, அது எல்லாமே இப்போது உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்துவிட்டேன். இனிமேல் கலங்காதே. இந்த நல்ல நாளானது உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் நாளாக மாறப்போகிறது. என் அனுமதி இல்லாமல் இனிமேல் எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான தீப ஒளியை நான் ஏற்றி வைத்து விட்டேன். இனிமேல் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பொறுப்பில் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு நீ என்னைதானே வணங்கி வழிபட்டு வருகிறாய். இனிமேல் உன் வாழ்க்கையானது மிகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமாகவும் மாறுவதற்கான வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். ஓங்கி வளர்ந்த குடும்பம் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு போனது போல சந்தோஷமாய் நிம்மதியாய் இருந்த உன் மனமானது இப்போது மனக்காயங்களாலும் உளைச்சலாலும் வருந்துவதை நான் அறிவேன். கலங்காதே. கரைபடியாத உனது குடும்பம் இந்த வராகி அம்மாவின் பார்வைக்குள் வந்துவிட்டது. என்னுடைய அருட்கடாட்சமானது இப்போது உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் முழுவதுமாக கிடைத்துவிட்டது என் செல்லமே. இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளவே கூடாது. இத்தனை நாட்கள் நல்லது நடக்கும் என பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் வாழ்க்கைக்கான விடிவு காலமும் வந்துவிட்டது. என்னையே நினைத்து வழிபட்டு வரும் உனக்கு இந்த நாள் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய சந்தோஷ நாளாகவும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய அதிர்ஷ்ட நாளாகவும் மாறத்தான் போகிறது. காத்திருக்க தெரிந்தவனுக்கு எல்லாமே கிட்டும். நீயும் காத்திருந்து காத்திருந்து காலங்களை கடந்து வந்து விட்டாய். இனிமேல் நீ துக்கப்படும்படி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நல்லது நடக்கும், நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. ஏன் தெரியுமா? சந்தேகத்தை போல வேகமாக வளரக்கூடிய விஷச்செடியென எதுவுமே இல்லை. உன் மனதில் நான் உனக்கானதை செய்து கொடுக்காமல் நாட்களை கடத்துகிறேன் என்ற சந்தேகத்தை உருவாக்கி கொள்ளாமல் விரைவில் நல்லது நடக்கும், நிச்சயம் நடந்தே தீருமென நம்பிக்கையோடு இரு. மூளையில் பலம் உள்ளவன் மௌனமாக இருந்தால் விவரம் நடக்கும் என்பதை புரிந்தவனாகத்தான் இருப்பான். எவன் ஒருவன் அதை புரிந்து கொள்ளாமல் நான் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என அவசரப்படுகிறானோ அவனை விட்டு வெற்றி விலகி போகும்.
தோல்விதான் மிஞ்சும். நீ அந்த அளவிற்கு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. நீ நினைத்த விஷயங்களெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கான விஷயங்களை பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. மனிதர்களில் எப்போதும் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் இருட்டில் கூட விழித்திருந்து வேலை செய்து கொண்டிருப்பான். இன்னொருவன் பகலில் ஒளி இருக்கும்போது கூட தூங்கிக் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் முன்னேற்றத்தை பெற முடியுமா? முடியாது தானே. இருளிலும் வேலை செய்பவன் துடிப்பாய் புத்துணர்ச்சியாய் இருப்பவன் தானே விரைவில் வெற்றியை பெற முடியும். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையை இருட்டாக மாற்றிக்கொள்ளாமல் வெளிச்சம் என நினைத்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்காக தான், நான் நல்லதன்மைக்காகத்தான் நடத்துகிறேன் என்பதை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. மற்றவர்களில் யாரோ ஒருவர் உன்னை ஏளனம் செய்துவிட்டார், தவறாய் பேசிவிட்டார் என்பதற்காக நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. உன் மன வலிமைக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணை நிற்கிறேன். வேறென்ன நீ எதிர்பார்க்கிறாய்? சிந்திக்க தெரிந்த புத்திசாலியான என் பிள்ளையான நீ சந்தோஷத்தோடு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். தாங்க முடியாத கோபத்திலும் துயரத்திலும் நீ யாருக்காவது சாபமிட்டால் அது பழித்துவிடும் அல்லவா? யாரோ உனக்கு கெடுதல் செய்துவிட்டார் என்பதற்காக நீ ஏன் கோபப்பட்டு அவசரப்பட்டு ஆதங்கப்படுகிறாய்? நீ நினைப்பதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். ஆனால் நீ மற்றவர்கள் மீது கோபப்படுவதற்கு உனக்கு உரிமை இருந்தாலும் கூட யார் மீதும் சாபமிடாதே என் செல்லமே. சாபம் என்பது மிக கொடிய விருட்சம் போலத்தான். அது மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும்போது அது மீண்டும் உன்னையே வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எப்போதும் எதை செய்தாலும் நல்லதாகவே நடக்கும். எல்லாருக்கும் நான் நல்லதுதான் செய்வேன் என்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஒருபோதும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கொள்வேன். அவ்வளவு சுலபமாக யாரையும் போய் நான் வாக்கு சொல்ல மாட்டேன் என்பதை உனக்கு சொல்லியிருக்கிறேன் தானே. இப்போது இந்த நொடி இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள். அனுசரித்து போகும் நல்ல உள்ளம் உனக்குள் இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் செயலுக்கும் ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையை விலைமதிப்பற்றதாய் நான் மாற்றப் போகிறேன். நீ இழந்துவிட்ட எல்லா விஷயங்களையும் மீண்டும் நீ பெறும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்லமே. யாரும் ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவு என்பது அதன் அழகை இழந்தான் இருக்கிறது. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நித்தமும் வானத்தில் அந்த நிலவு வந்து அதன் வேலையை செய்து கொண்டு வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் பௌர்ணமியாகவும் அமாவாசையாகவும் வந்து போகிறது தானே. நீயும் எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காதே. என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் பிரார்த்தனைகளையும் கூட சரியாக செய்து வா. உன் அருமை பெருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்த உன் வராகியம்மா உன்னை பாராட்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்துவிட்டேன்.